ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 4 எபிசோட் 69 ஏ ஹீட்டட் ஷோ டவுன். ஸோ நீங்கள் இந்த அனிமேவை கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட சீரிஸ் இருக்குது. இந்த அனிமையோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளவனு பேசாமல் வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா குரோயினோ அப்புறம் ஹிசோகா எல்லாருமே சேர்ந்து இங்கே ஜிசுகராட்டாக ஹெல்ப் கேட்க வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நாங்கள் அங்கே போய் அந்த டீமில் போய் போட்டியிடணும், அதுக்காக ஒரு 8 பேர் தேவைப்படுது, அதனால தான் நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் கூப்பிட்றதுக்கு வேலிடாக இருந்துச்சுன்னா என்கிட்ட இன்னும் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சேர்த்து நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கிறோம். அதனால் இப்போ நம்ம 9 பேர் இருக்கிறோம். அப்படின்னா மீதி 5 பேருக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுகரை கேட்கும்போது வேறு வழி இல்லை, நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆளுங்க இருந்தால் தான் நம்மளால் கேமே ஆட முடியும். மொத்தமாக ஒரு 15 பேர் இருந்தால் தான் அந்த கேமே ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறைன்னு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, ஸோ அதனால் உங்களோட ரெண்டு எங்ககிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா எவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்டர்வியூ மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறான். சரி, என்னோட ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, பட் ஆக்சுவலி இவங்ககிட்ட நான் அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரெண்டை தன்னை நல்லா பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். பூஸ்ட் பண்ண அடுத்த செகண்டே அவன் பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்க்குறான். ஸோ நான் என்னோட ரெண்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறதுனால என்னால் 8 மீட்டர் தூரத்தில் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கெத்தாக பீத்திட்டு இருக்கிறா ஜிசுகிறவமே. ஆனால் நம்ம பசங்க சும்மா இருப்பானுங்களா, கடுமையாக ட்ரைனிங் எடுத்துருக்கானுங்கள. அவனுங்களுமே ரெண்டை பயன்படுத்தி எப்படியோ ஒரு 15 மீட்டர் தாண்டி பார்த்தீங்கன்னா இவனும் விட ஹைட்டாக பறந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தியா உன்னை விட நான் ஹைட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா அவங்க கான்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு தடவை நானும் மட்டும் போகிறேன், வா இன்னொரு தடவை ஒரு மேட்ச் போட்டுக்கலாம், நான் இப்போ இந்த தடவை யார் ஹைட்டாக போகிறாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆமாம்ல, எங்கள் சண்டையில் ஒன்றை மறந்துட்டேன், ஸோ நீ செலக்ட் ஆகிட்ட, இருந்தாலுமே எங்கள் அளவுக்கு வரலினாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா கலாய்ச்சிட்டு இருக்கிறான். மன்னிச்சிருங்கப்பா, அவங்க பசங்க அதனால் அந்த மாதிரி தான் பண்ணிப்பாங்க, நீங்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு சில கேம்ஸ் வச்சுருக்காங்க. பீச் பால், ரெஸ்லிங், பாக்ஸிங், ஜக்லிங், ஃப்ரீ த்ரோ, சுமோ, பவுலிங், அப்புறம் பிங் பாங். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எப்படியாவது கேம் ஆடி பழகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிகரோட ஆள் இன்னொருத்தர் வந்து கத்தராப்பில் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஸோ கெந்தோட ஆளுங்க எல்லாருமே 96 கார்டு எடுத்துட்டானுங்க, இன்னும் அவங்களுக்கு 2 கார்டு தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அன்றைக்கி ராத்திரி பார்த்தீங்கன்னா எப்படியோ அடிச்சு பிடிச்சி அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஆளுங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதாவது இவங்களுக்கு யாருமே பார்த்தீங்கன்னா கார்டு மேலே ஆசை இல்லை, எந்த ஒரு பொருள் மேலேயுமே ஆசை இல்லை, அந்த மாதிரி ஆளுங்களை தான் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம டீமில் 15 பேர் இருக்கிறோம், எப்படி இருந்தாலுமே இவங்களை வச்சு நம்ம ஆடி பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபூக்கில் தான் பார்த்தீங்கன்னா கேம் ஆட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேமே பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கு. ஸோ ஜிசுகுரா டீம் வந்து பேரி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போயிட்டு இருக்காங்க. ஸோ இவனோட அட்டாக் ஏற்கனவே தெரிஞ்சிருக்க டெலிபோர்ட்டேஷனு, அதனால் இவனை பக்கத்துலேருந்து அடிச்சது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்ட பேரி இவனை பக்கத்துலேயே போய் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் இவன் இப்படி தடுத்துக்கிட்டு இருந்தாலுமே அவனால் அட்டாக் பண்ண முடியாது, அவன் தடுக்கிறதுல தான் மெயினாக அவன் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு வயிற்று வாங்கி ஒரு குத்து விடுறான் பாருங்க. அண்ட் அந்த குத்துலேயே பார்த்தீங்கன்னா அவன் நல்லா தடுமாட்டிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனோட நென்று இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் பயன்படும், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பயன்படுற மாதிரி நென்ன ஆக்டிவிட்டி அவன் வச்சிருந்தானா அவன் கண்டிப்பாக எங்கிட்ட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கிற பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் பேரியுமே ஜெயிச்சிட்டான். ஒரு வழியாக நான் ஒரு தடவை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கான் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறான். அதே மாதிரி பேஸ்கெட் பால் போடுறது, ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா போட்டுட்டாங்க. அதில் நம்ம ஜட்ஜுக்கிற ஆள் ரோட்ரியோட் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாப்ல, அப்படின்னா இவங்க 2 கேம் தொடர்ந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் சரி நீங்கள் 2 பேரும் ரோக்கணக்கில் ஜெயிச்சிட்டீங்கல்ல, அடுத்ததான் என்ன கேம் போடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெருசாக ஒருத்தரமா பார்த்தீங்களா, சிவனோட பேர் தான் அது. ஏய் இப்போ அந்த பொடியும் கூட நான் சண்டை போட போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா முன்னோடி போயிட்டு இருக்கிறான். பூ ஒரு நிமிஷம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க டீம் எல்லாமே கேட்டுட்டு இருக்கும்போது, உங்கள் கேமை போய் குப்பையில் போடுங்கடா, இதுக்கு மேலே நான் உங்களை எல்லாமே கேட்டுட்டு இருக்க மாட்டேன், நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த பொடியை தோக்கடிக்கலாம், அவள் வேணும்னே என்னை கடுப்பேற்றி இருக்கிறா, தயவு செஞ்சு என் கூட வந்துருங்க, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க, இதுக்கு மேலே என்னால் இந்த ஐலாண்டில் இருக்க முடியாது, நான் இங்கே எது எப்படியாவது தப்பிச்சு போகலான்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பூ சொல்லிட்டு இருக்கும்போது, நீ ரூல்ஸை மீறிட்டு இருக்கிற, அது என் கோவத்தை கட்டுப்படுத்தாமல் உன்னை அடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பவர் மாதிரி போட்டு புபுவோட தலையை பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிக்க வச்சிடறான். இதுக்கு முன்னாடி ரேசர் ஒரு ஷிப்பை வெடிக்க வச்சிருப்பான்ல, அந்த மாதிரி இது தலையுமே பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொன்ன மாதிரி இவன் ரூல்ஸை மீறிட்டான், அதனால தான் உங்களை கொண்டுட்டேன், ஸோ இதுக்கு மேலேயாவது நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் சாகாமல் இருப்பீங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போ என்னாச்சு, அங்கே இருக்கிறவங்கள பார்த்து என்ன பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கெய்னரு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, ஆமாம் எங்களுக்கெல்லாம் அதை பார்த்தாலே பயமாக இருக்குது, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மனுஷங்க இவனுங்க. ஸோ கேம் ஆடுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவங்களை கூட்டி வந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவனோட பவர்ஸ் எல்லாமே பார்த்தா இவன் தான் கேம் மாஸ்டர்னு நினைக்கிறேன், இந்த கேம் உருவாக்குனதில் இவனுமே ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹேய் நிஜமாலுமே இப்போ நீ அவனை கொண்டுட்டேன் அப்படின்னா நாங்கள் அவனோட இப்போ ரெஸ்லிங் பண்ணுறா இருந்தது, அவனை நீ கொண்டுட்டீங்கன்னா இப்போ நாங்கள் ஜெயிச்சதாக அறிவிக்கப்படலாம்ல அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் ஜெயிச்சதாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்கள் டீமில் யாருமே நாங்கள் செலக்ட் பண்ணவே இல்லை, அடுத்தது இவன் கூட யார் ஆடுறதுன்னு, அதனால் என் டீமில் இருக்கிற அவனை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவன் இந்த கேமில் ஜெயிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் யாரை வேணால் ஜெயிச்சுக்குங்க, யாரை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் இதுக்கு மேலே எல்லா கேமுமே நானே பார்த்துக்கிறேன், அண்ட் அடுத்த கேமுமே நம்ம டாஜ் பால் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அவனோட நென் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி ஒரு 7 நென் எபிலிட்டி கொண்ட மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வெளியே வருது. ஸோ அதை பார்க்குறக்கு மனுஷன் மாதிரி இருக்குது. என்னது இவனை சுற்றி இன்னும் 7 பீஸ்ட் வந்துட்டு வந்திருக்குது அப்படின்னா இதுதான் அது, இவனை தான் அப்படி சொல்கிறாங்களா, ரேசர் அந்த ஹில்ஸ் டெவில்ஸ் அப்படின்னு. இந்த டெவில்ஸ் அப்படிங்கிறது இவங்க கீழே இருக்கிற ஆளுங்களில் இவனுக்கு கொண்டு வர அந்த நென் எபிலிட்டியாவது இவங்க பார்த்து ராட்சஸ் அப்படின்னு பயந்துக்கிறாங்களாட்டுருக்குது அப்படின்னு ஜெஸ்கரா பேசிக்கிட்டே இருக்கிறான்.
இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது பெரிய இடங்களே பயப்படுறாங்க. இந்த சாதாரண மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, என்ன விட்டுருங்க நான் சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வாய மூடி இருக்கிறீங்களா, இது ஜஸ்ட் ஒரு கேம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சண்டை போடுற விஷயத்த நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கேம் ஆடுற வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் இந்த பாலில் சாதாரண பால் மட்டும் அடிக்க மாட்டோம், இதில் எங்களோட நென் எபிலிட்டி யூஸ் பண்ணி அடிப்போம், அதனால கொஞ்சம் பார்த்துருதுங்க அப்படின்னு வேணும்னே பார்த்தீங்கன்னா பயமுறுத்தி விட்றான். நீங்கள் எதுக்குமே பதறாதீங்க, நாங்கள் ஏதாவது இதுக்கு ஒரு முடிவு தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ சொல்லிட்டு இருக்கிறான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அண்ட் நம்ம கானுமே பார்த்தீங்கன்னா தைரியமாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, நீங்கள் யாருமே தேவையில்ல, நாங்களே தனியாக அடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நாங்கள் இதுக்கு தனியாக ஆட முடியுமா, அதுக்கு பர்மிஷன் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேசர் எடுத்து கேட்கும்போது, இல்லை அதுக்கெல்லாம் பர்மிஷன் தர முடியாது, ஸோ மினிமமாவது 8 பேர் இருக்கணும், அப்புறம் என்னத்துக்கு நாங்கள் தேவையில்லாமல் 15 பேர்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், மினிமம் 8 பேர் இருந்தால் கேம்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், இல்லைனா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேசர் சொல்லிட்டான். அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்டாகணும், நீ எதுக்காக அந்த புபு அப்படிங்கிற ஆளை கொன்ன, அவனோட ஆலி தானே, அதாவது உன்னோட தோழன் தானே, எதுக்காக நீ அவனை கொன்ன அப்படின்னு இருக்கும்போது, அவன் ஒன்றும் என்னோட தோழலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரேசர் சொல்லிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி அவன் ஒரு பிணைக்கைதி, அவன் வெளி உலகத்து பிணைக்கைதி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க சொல்கிறது உண்மைதான், ஏன்னா இந்த கேம்ங்கிறது ரியல் வேர்ல்ட்லேயோட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்கும்போது எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் ஏற்கனவே ரியல் வேர்ல்டில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமுக்கும் அந்த வெளி உலகத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை, ஆனால் வெளி உலகத்துக்கு இந்த கேமுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த கேமில் இவங்க கூட இருக்கிறது எல்லாமே திருடங்களா, அதாவது கிரிமினல்ஸா, இத்தனை பேர் செஞ்சுருக்கிறது எல்லாமே கிரிமினல்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கானுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் பூவை எதுக்காக கொண்டா அப்படின்னு கேட்டதுக்கு, அவன் ஏகப்பட்ட கொலை ஏகப்பட்ட ரேப் பண்ணியிருக்கிறான், அதனால தான் நான் அவனை கொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரி பேச்சில் இருக்கட்டும், நம்ம வேணால் இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. சரி கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இந்த கேமோட மாஸ்டர்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஜிங்கை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து கேட்குறான். சரி எதுக்காக கிங்கை பற்றி கேட்டுட்ருக்குற, உனக்கு அவரை தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கிங் தான் என்னோட அப்பா அப்படிங்கிறாங்க. ஓ கிங் ஃப்ரீக்ஸோட பிள்ளையா நீயே, உங்கள் அப்பா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, என் பையன் எப்போயாவது வருவான், அவங்ககிட்ட ரொம்பவே மெலிசாக நடந்துக்காத, ரொம்பவே கடுமையாக நடந்துக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, ஸோ இப்போ அதை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேசர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பதறி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி அவங்க போனால் போகட்டு விடு, நான் என்னோட நென் எபிலிட்டியை கொண்டு வந்து அங்கே ஒரு பீஸ்ட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குரைனோ பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல ஒரு 2 நென் பீஸ்ட்டை கொண்டு வரான். ஸோ 8 மேட்ச் கரெக்டாக இருக்குது அப்படின்னா சரி, இந்த டாஜ் பால் கேமுக்கு நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்கிறோம், இந்த ரூல்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த டாஜ் பால் கேமில் ஒரு ஃபீல்டில் மொத்தமாக 7 பேர் இருக்கணும், அந்த 7 பேரில் ஒருத்தர் வந்து வெளியே இருக்கணும், அதாவது மொத்தமாக 8 பேர் இல்லை, அதனால் ஒருத்தர் வந்து வெளியே இருக்கணும். ஸோ எப்போ ஒருத்தங்க தோக்குறாங்களோ அவங்க திரும்ப பேக்குன்னு சொல்லிட்டா தோற்று போனவங்க வெளியே போயிடணும், அண்ட் வெளியே வெயிட் பண்ணுறவங்க கேமுக்குள்ளே வந்துடணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்போ ஒருத்தர் நென் எபிலிட்டியை பயன்படுத்தி அவங்க ஆப்போசிட் டீமில் இருக்கிற 2 பேர்த்தையுமே அடிக்கிறாங்களோ, அடிச்சுட்டு அந்த பால் கீழே விழுகுதோ, அப்போ அந்த 2 பேருமே அவுட்டு. ஒருவேளை அந்த நென் எபிலிட்டி நான் பவர் யூஸ் பண்ணி ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்கள அடித்து என் டீமில் இருக்கிறவங்களே அடித்து அந்த பால் கீழே வந்துச்சுன்னா உங்கள் டீமில் இருக்கிறவங்க யாருமே கீழே விழுக தேவையில்ல. ஆனால் இன்னொரு தடவை அந்த பால் உங்கள் மேலே அடித்து என் டீமை வந்து அடித்ததுக்கப்புறம் நான் பிடிச்சிட்டேன்னா உங்கள் டீமில் இருக்கிறவங்க கீழே விழுந்துடணும், அதாவது நீங்கள் வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்க கானுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நான் தான், என் பேர் தான் ஜீரோ, ஸோ நான் தான் இந்த கேமோட ரெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் அவனோட ஆளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரியாக வந்துட்டாங்க. சரி இப்போ 3, 2, 1 கேம் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை தூக்கி போடுறாங்க பாருங்கள். இந்த முதல் ரவுண்டே பார்த்தீங்கன்னா இங்கே ரேசர் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டான். சரி இப்போ பாலை யாரை அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குரைனும் இங்கே ட்ரைன் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டான். என்னது இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவன் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா அவனோட நென் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது போய் பிடிச்சிருச்சு. அவ்வளோதான், இதோட நம்ம 2 பேர்த்த தோக்கடிச்சிட்டோம், நல்லாவே இருக்குது, இந்த கேம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி இப்போ போடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேசர் சொல்கிறான். என்ன ஏதோ பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி உன்னை நான் இனிமேல் விடவே மாட்டேன் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட பார்த்தீங்கன்னா இங்கே குரைனும் அடிக்கிறான் பாருங்க. அவன் அசால்ட்டாக பிடிச்சிட்டான். சரி இப்போ அந்த பாலை பிடிச்சிட்டேன், இப்படி வந்து என்னோட டேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் நென் எபிலிட்டி மூலமாக ஒயிலட் கலரில் மாறுது. அவன் ஒரு விசிறாம பாருங்க, அந்த பால் ஃபுல் ஃபோர்ஸில் வந்துட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது, அந்த பாலை பிடிக்கணுமா என்ன பண்ணுறது, அது கிடச்சா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா குரைனா அவனோட ஒயிட் பீஸ்ட் மூலமாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான், அதாவது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டான். அந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா தலை வெடிச்சு அதே இடத்துல செத்து போகுது. இதை பார்த்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படி காலெல்லாம் நடுங்கிட்டு இருக்குது. வாவ், நீ உன்னோட நென் பீஸ்ட்டோட ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற எபிலிட்டியுமே அவங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கிறாங்க. அண்ட் அவனோட அந்த ஒயிட் நென் பீஸ்ட்டு அப்படியே காற்றோட காற்றா கரைஞ்சி போய் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு இருக்குது. இது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குதா இருக்குது, ஏன்னா பால் அவ்வளோ ஃபோர்ஸாக வரதை அவனால் தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்குது. அதை தடுத்தாலுமே அவன் உயிர் போயிடும். அந்த ஒரு காரணத்தினால தான் அவன் அந்த பீஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். அந்த பயத்துலேருந்து அவன் வெளியே வரதுக்கு இப்போதைக்கு கன்ஃபார்மாக முடியாது அப்படின்னா அவன் தோத்துட்டான் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கிற பேசிக்கிட்டே இருக்கிறான். என்னாச்சு, உன்னால் இந்த கேமுக்குள்ளே வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரேசர் கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நான் வருவேன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குரைன்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க பால் பாஸ் பண்ணி தானே ஆடி ஆகணும், ஸோ இது ஒரு டாஜ் பால் ஆச்சு. இவங்க நான் வெளியே எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க டாச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெசிகரா அந்த பால் மேலே அடிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கானுக்குள்ள 2 பேர் கத்திக்கிட்டே இருக்கும்போது ஜெசிகரோட முதுகுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடி விழுந்துருச்சு. ஸோ அந்த விளையெலும்பு பார்த்தீங்கன்னா விளையிற மாதிரி காட்டுறானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கில்லு அந்த பாலை போய் பிடிக்கும்போது அந்த பால் பார்த்தீங்கன்னா பவுலிங் பால் அளவுக்கு ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. ஸோ நீ உன்னோட நென் எபிலிட்டியை பயன்படுத்தி எல்லாத்தையுமே உன்னோட முதுகுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிற, அந்த ஒரு காரணத்தினால தான்
நீ இப்போ உயிரோட இருக்கிற, இல்லைன்னா உன் முதுகெலும்பு எல்லாமே எல்லாம் விலகி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரேசர் பேசிக்கிட்டு இருக்கிறான். சார் உங்களால் ஏதாவது அசைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது, என்னால் முடியும், பட் இருந்தாலுமே நான் தோத்துட்டேன், என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. மேபி அந்த பசங்களை தான் நம்ம நம்பியாகணும் மாட்டிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜெஸ்ஸுகரை நம்ம கான் கிலோவை நம்பிட்டு இருக்கிறான். ஸோ இவங்க 2 பேருமே கடுமையாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்தா நான் இவங்களுக்கு கீழே தரப்பனாட்டு இருக்குது. அப்படின்னா மேபி என்னோட ட்ரைனிங்கை நம்ம மறுபடியும் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெஸ்ஸுகரை பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் கிலோவுமே பார்த்தீங்கன்னா பாலை த்ரோ பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். கூட இந்த தடவை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிசோக்கை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அவங்ககிட்ட பஞ்சிகம் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி இருக்குதுல, அதை வச்சுக்கிட்டு அவனோட பால் அடிச்சதுக்கப்புறம் திரும்பி அவனாலே கொண்டு வர முடியுது. இந்த எபிலிட்டி பயன்படுத்தி நம்ம நிறைய பேர்த்த போட்டு தள்ளிடலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட 4 வின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்த்த தோக்கடிச்சிட்டாங்க. அடுத்ததை யார் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சிங்கம் வச்சுக்கிட்டு இசோக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. வந்துக்கிட்டு ஏப்பா ரெஃப்ரி, நம்ம அடி வாங்கும் போது இன்னொரு ஆள் கூட்டிட்டு வந்துட்டு அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரி கேட்கும்போது, ஆக்சுவலி ரூல்ஸ் என்னன்னா, நீங்கள் உங்கள் டீம் பிளேயரை ஆப்போசிட்டில் அடிக்க போகும்போது அவங்கள அடிச்சு அடுத்த செகண்டே நீங்கள் பேக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ரீஸ் பண்ணி ஏறுவீங்க, அவங்க வந்து வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெஃப்ரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஹிசோக்கா, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதில்ல, அதாவது ரெஃப்ரி சொன்னது புரிஞ்சதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுரா புடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஜ்ஜிங்க வச்சுக்கிட்டு அந்த பாலை தூக்கி போடுறா பாருங்க. ஸோ ஆக்சுவலி அதில் 6, 7 அப்படின்னு 2 கேரக்டர் இருந்திருக்காங்களே, அவங்க 2 பேருமே மெர்ஜ் ஆகி 13 மாறிடுச்சு. இது என்னது 2 பேரும் ஒன்றா மாறிட்டானுங்க. டேய் ரெஃப்ரி, அதெல்லாம் பொய் தானே, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதானே அப்படிங்கிறாங்க. இல்லை அதை மாதிரியெல்லாம் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஃபீல்டுக்குள்ளே 8 பேர் இருக்கணுமே தவிர அது எத்தனை பேர் இருக்குன்னு கணக்கு இல்லை. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய நம்பராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால இவங்க பக்கம் கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே ரேசர் அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நென்னபிலிட்டி, அதாவது கென்னை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. சரி இவங்க என்ன பண்ணாலுமே சரி அவங்க எப்படியோ செத்து போயிடுவாங்க, ஏன்னா அவங்க போடுற பால் அந்த மாதிரி, அவங்கள எதிர்த்து உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜிஸ்ஸுக்கிற நம்ம கான் கிலோவை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறான். கிங் ஃப்ரீக்ஸ், நீ சொன்ன மாதிரி உன் பையன்கிட்ட நான் கடுமையாக நடந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரேசர் நினச்சிக்கிட்டே இருக்கிறான். இப்போ விடுற பாரு பால், இதுக்கு போய் நான் என்னோட பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ணி உன் பையனை தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாலை தூக்கி போடுறான் பாருங்க. ஸோ அதே சமயத்தில் நம்ம கான் கென் யூஸ் பண்ணுறத நிறுத்திட்டு கோவா அதை கன்வெர்ட் பண்ணிட்டான். ஸோ கன்வெர்ட் பண்ண அடுத்த செகண்டே அவனோட கை அந்த தலையில் முட்டை கொடுத்துட்டு அந்த பாலை தடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே பவர்ஃபுல்லாக தாங்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அந்த பால் நம்ம கான் அப்படி தூக்கி விசிறிச்சு. அது அடுத்த இதே கையோட அந்த பால் பார்த்தீங்கன்னா செவுத்து மேலேயே பார்த்தீங்கன்னா ஓட்டப்பட்டு போயிடுச்சு. நம்ம கானோட 2 ஷூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது. கான் என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலுவா அப்புறம் பிஸ்கி 2 பேரும் பார்க்கும்போது அவனுக்கு தலையிலே அடிபட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கையெல்லாமே ஸ்டெடியாக இருக்குது, ஆனால் காலை தான் நடுங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா அவன் கென் யூஸ் பண்ணது கைக்கு அப்புறம் தலைக்கு மட்டும் தானே, அவன் காலுக்கு யூஸ் பண்ணவில்லை, அதனால அவன் கால் நடுங்கிக்கிட்டே இருக்குது. என்னாலுமே சரி இந்த தடவை நான் அவனை ஜெயிக்காம விடவே மாட்டேன், ஏன்னா இப்போ என் பவர் அவன் பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கான் உண்மையிலே ரொம்பவே ஆர்வமாக இருக்கிற அந்த கேமில் விளையாடுறதுக்கு. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது.